Hello everyone, I am Painalu. Nalam Yoga, World Skill Counseling, International Yoga Teacher Training, Career Development 3-month course நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஒரு யோகாசனா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்ன ஆசனானா பார்த்த கோணாசனா ஆர் திப்பிலி ஆசனா, இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனாவுக்கு ப்ரிகாஷன் இருக்கு. ஃபஸ்ட் ப்ரிகாஷன் பார்த்தோம்னா டேல் போன் இஷ்யூ இருக்கவங்க மட்டும் இது மாதிரி சாஃப்ட் உள்ளன் கிளாத் இப்படி வச்சுட்டு குஷன் டைப் கிளாத் இப்படி வச்சுட்டு நம்ம 2 ஃபிங்கர்ஸையும் கிராப் பண்ணி பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க 2 பாதத்தையும் ஒன்று சேர்த்து இரு கைகளோட ஃபிங்கர்ஸை கிராப் பண்ணி பாதத்துக்கு அடியில் வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பட்டர்ஃப்ளை எப்படி அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணுமோ அது மாதிரி நம்மளும் ஃப்ளாப் பண்ணணும். நம்ம இரு கால்களை அது மாதிரி ஃப்ளாப் பண்ணணும். 30 to 60 செகண்ட்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். இது பெனிஃபிட்ஸ் என்னென்னா இன்னர் தைஸ் நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். லோவர் பாடி அப்டமனல் நல்லா ஆக்டிவேட் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் லோவர் பாடி இன்க்ரீஸ் ஆகும். நீஸ் ரெண்டும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். பேக் பெயின் வராது. பேக் போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். தென் முக்கியமாக ஃபர்டிலிட்டி பூஸ்டப் ஆகும். இது பண்ணி முடிச்ச பிறகு இதே போஸ்டரில் நம்ம இரு கைகளையும் இப்படி நீஸ் மேலே வச்சுட்டு அழுத்தம் கொடுக்கணும். இது ஒரு 10 டைம்ஸ் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம தைஸ் ரெண்டுமே இன்னர் தைஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தென் ரிலாக்ஸ் பண்ணுறது இரு கால்களையும் ஒன்றா நீட்டி கையில் இப்படி வச்சு ஆங்கிளை clockwise rotation and anti-clockwise rotation பண்ணிட்டு then right left few seconds பண்ணிக்கோங்க. forward and backward few minutes பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு அடுத்த ஆசனா நெக்ஸ்ட் ஆசனா என்னென்னா புஜங்காசனா பார்க்க போகிறோம். புஜங்காசனா யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், ரீசன்ட் சர்ஜரி ஸ்டொமக்கில் பண்ணவங்க, அவங்கெல்லாம் பண்ணக்கூடாது. தென் ஸ்டொமக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கவங்க இவங்களாம் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக இன்ஜுரிஸ் இருக்கவங்களாம் பண்ணக்கூடாது. தென் புஜங்காசனாலே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஆஃப் புஜங்காசனா அண்ட் ஃபுல் புஜங்காசனா. இப்போ யாரெல்லாம் ஆஃப் புஜங்காசனா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னியா, அல்சர் இதெல்லாம் இருக்கவங்களாம் ஆஃப் புஜங்காசனா பண்ணணும். நம்ம கைகள் எல்போ அப்படியே கீழே ஃப்ளாட்டாக இப்படி வச்சுட்டு சின்ன இப்படி வச்சுட்டு காலை 2 ஒன்றா வச்சுட்டு காலை நம்ம தூக்கவே கூடாது, அசைக்கக்கூடாது. கால் ஒன்றா வச்சுட்டு அப்படியே நம்ம வெறும் செஸ்ட்டு மட்டும்தான் நம்ம அப்படியே ரைஸ் பண்ணணும். எப்படின்னா இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். தென் ஃபுல் புஜங்காசனா எப்படின்னா நம்ம ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக கை நம்ம ஹேண்ட் பாம் வச்சுட்டு ஃபுல் நம்ம அப்பர் பாடி நல்லா ரைஸ் பண்ணிக்கணும். அதுவும் இன்ஹேல் எக்ஸேல். ஃபுல் போஸ் இப்படி இன்ஹேல் exhale.
இதுலேயே ப்ரீத்தை ரிலேட் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல், இல்லை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கலாம். அப்படி இதே போர்ஷனில் நம்மளுக்கு பேக் போன் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும், பேக் போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், எல்லாமே இருக்கு. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி அப்வர்டா ரைஸ் பண்ணுறதுனால நம்ம லோவர் பாடி இருக்கிற அப்டவுனில் இருக்கிற எல்லா ஆர்கனும் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். தென் அப்படி பண்ணுறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து பிளட் சுகர் லெவலை வந்து நார்மலாக வச்சுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.